குழந்தை பார்த்து விட்டு அதுல ஒரு குழந்தை தம்பி கேட்டு விட்டு போனா வந்தோம். தவறான வார்த்தையை கேட்டு வந்திருக்கின்றீர்கள். குழந்தைகள் அரண்மனை பிறக்கவே இல்லை. இருந்தாலும் வந்தோரை உபசரிப்பது அரண்மனை பண்பாடு. அரண்மனை சென்று அரசோட சென்று இளைப்பாரி வருங்கள். மன்னர் சொல்றாரு நீ பிறந்துச்சுங்க ஏழு வரும். பசிக்கிறியா? ஆகட்டும் அண்ணா. அரண்மனை என்ன இருக்குது? என்னையா இருக்குது? என்னது? வேற எதுவுமே இல்லை. எதா இருக்கா? வேற எதுவுமே இல்லையா? அட சித்தி இருக்காங்க. குழந்தைகளை பிறந்த வயசு நாட்டு மக்கள் தெரிவித்தால் மகாராஜா மந்திரியார் மகாராஜா குழந்தைகளை பிறந்த நாட்டு மக்கள் தெரிவித்தால் என்ன தண்டனை தெரியுமா? தங்கள் சிரசை பற்றி தாங்களை மன்னிக்க வேண்டும் மகாராஜா. தங்களை மன்னிக்க வேண்டும். எதற்காக? தாங்கள் மகள் பேர் சுட்டு விழாவில் மதுபாதலுக்கு அதிகமாகி என் பொண்டாட்டிக்கு போல இருக்கு. என் பொண்டாட்டிக்கான தண்ணடிக்க போனவ தண்ணடிக்க போனவ அங்கே பெண்கள் கூட பேசிருப்பா போல இருக்கு. அந்த வழியா செய்திருக்கீங்க அரண்மனைக்கு வந்துட்டார் மகாராஜா மந்திரியாரி. அப்படி தாங்கள் செய்த தவறுக்கு நானும் ஒரு காரணமாக இருந்து விட்டேன் மகாராஜா. இருந்தாலும் பரவாயில்லை. மீண்டும் அரண்மனையை சுற்றி பார்த்து வந்து கொண்டே இருக்கின்றார்கள். எவனுக்கு 7 குழந்தைகளை கொடுத்தாலும் கொடுப்பார்கள். யாரும் உயிரோடு ஒரு குழந்தை கொடுப்பார்கள்? கொடுக்க மாட்டார்கள். நான் மட்டும் விதிவிலக்கா ஆகினால் என்னுடைய 7 குழந்தைகளையும் மறைச்சு வைக்கணும் மகாராஜா. அவர்கள் கண்களுக்கு படாமல் 7 குழந்தை மறைச்சு வைக்க வேண்டும். ஆமா, தக்க யோசனை மகாராஜா. நம்ம அரண்மனைக்கு தென்புறமாக அகலமாக குளியை தோண்டி 7 குழந்தை குளிகள் போட்டு மூடிடுவோம். நான் செத்து போயிருமா? தக்க யோசனை மகாராஜா. நம்ம அரண்மனைக்கு வடப்புறமாக அகலமாக தொட்டீர் கட்டி தொட்டீர் தண்ணீர் நிரப்பி 7 குழந்தை தண்ணிக்குள்ள ஓட்டுருவோம். நான் மூச்சு தண்ணி செத்து போயிருவேன். ஆமா மகாராஜா, தக்க யோசனை மகாராஜா. நம்ம அரண்மனைக்கு முன்புறமாக கோழி பந்தரை வைத்து 7 குழந்தைகளுக்கு கோழி பந்தரத்தில் மறைக்க வேண்டும். என்னன்னு கேட்டால் கோழி என்று போய் சொல்லிவிடலாம். தகுந்த யோசனை. அப்படி என்றால் என்னுடைய அருமை குழந்தைகளை கோழி எடுக்க பந்தரத்தில் அழைத்து வைக்க வேண்டும். நான் அழைக்கும் பொழுது அழைத்து வர வேண்டும். அப்படியா? அப்புறம் நான் வந்த வழியை பார்த்து போங்க. மகாராஜா என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாரு? அரண்மனையில சுத்தி காமிக்க சொன்னாங்கல்ல. இதுல போனீங்கன்னா அதான் யானை கட்டு மாட்டாங்க. அதுல போனா அங்க வாங்க. அதுல நேரா போனி வச்சுக்க. அது வந்து குதிரை கட்டு மாட்டாங்க. ஏய் கைய பிடிச்சிட்டு இருக்க. இதுல போய் போனி வச்சுக்க. இதுவே ஒட்டே வீட்டுல கூட வராத தைரியமா? சின்ன மார சொன்னா பரவாயில்லை. இது வந்து ஒட்டே கட்டு மாட்டாங்க. இதுல நேரா போனியே இது பாத்ரூம் போ. அதே ஏன் போறீங்க? அது என்னது? அதுக்கு உள்ள இருக்குது என்னது? குஞ்சு. காமிக்க மாட்டீங்களா? கோழி குஞ்சா? என்ன பார்க்கணும் போல? பாத்தறேன். என்ன பார்க்கல? கோழி குஞ்சுங்க. கோழி குஞ்சியா? குஞ்சா பாத்து. ஏறி வைமா. என்ன மந்திரி? குஞ்ச பார்க்கல. எதை காமிக்க சொன்னீங்க? கோழி குஞ்சுங்க. கோழி குஞ்சியா? உள்ள பார்த்தா கோழி. உள்ள இருக்குது என்னது? குழந்தை கோழி. உள்ள இருக்குது குழந்தையா கோழி கோழியா? குழந்தை. கோழியா? குழந்தை கோழி. குழந்தையா? கோழி கோழி. குழந்தை கோழி. பேசுமா? கோழி குழந்தை. உள்ள இருக்குது கோழியா குழந்தையா? குழந்தை கோழி. வந்தது யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. யாரு? உள்ள இருக்குது குழந்தையா இருந்தா கோழியாவே போகட்டும். வந்தவனே எவரோ பொய்ய சொல்லி சமாளிச்சாச்சு. மன்னரை சந்திக்கிற மகாராஜா மந்திரியார். அவர் சென்று விட்டாரா? அப்படி அருமை கொலை அழைத்து கொண்டு வரப்பா.
மந்திரியாரு. மகாராஜா இங்க பாருங்க, மூக்கு உங்களை மாதிரியே இருக்குது. ஆமா ஒண்ணுமில்ல மகாராஜா. மந்திரியாரு. மகாராஜா அருமை குழந்தைகளை வைத்து வாருங்கள். நாங்கள் மன்னிக்க வேண்டும் மகாராஜா. எதற்காக? வந்தவர்கள் யார் என்று தெரியாமல் கோழி பந்தத்தில் என்ன நின்றார்கள். குழந்தைகள் கோழி என்று போய் சொன்னேன். சரி. நாங்கள் 7 கோழி கோழி பந்தத்தில் எழுதி கோழி என்று சொன்னார் என்றால் தாங்கள் 7 கோழி கோழியாக மற்றவர்கள் யாருக்கு தெரியவில்லை. குழந்தைகளை வந்து ஒரு கோழி என்று சொன்னதனால் கோழியாக போகட்டும் என்று சப்பம் கொடுத்து இறைவா. இது என்ன சொல்றேன்? 40 வருடங்கள் ஒரே பந்தத்தில் 7 குழந்தைகள் வளர்த்து விட்டு 7 கோழியாக ஆக்கி விட்டேன். உன் மனம் கல்லாகி போட்டுக்கிறவா கல்லாகி போட்டுதா கடவுள் கல்லானா மனம் கல்லாய் போட மனிதர்களானே கடவுள் கல்லானா மனம் கல்லாய் போட மனிதர்களானே கடவுள் கல்லானா மனம் கல்லாய் போட மனிதர்களானே கொடுமையை கட்ட